வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அங்கே பாபு வந்து மல்லி மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து என்ன பண்ணுறா, தூங்காமல் அப்படியே தாலாட்டு பாடினுக்கிறான். யாருக்கு பாடுறான்னு தெரியாமலே. வெண்பா வந்து இங்கே வந்துட்ட மாதிரி அவளுக்கு ஒரு கனவு வந்துடுது. அதை வந்து தாலாட்டு வந்து சவுண்டு கேட்டோடனே பாபு கிளம்பி வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அந்த ஃபேமிலியை பற்றியே நினச்சிருக்கியா, இது உனக்கு ஃபேமிலியாக தெரியலையா, இது ஒரு ஃபேமிலி தானே, நம்ம தம்பி தங்கச்சியெல்லாம் இருக்காங்க, அவங்களால அண்ணாத மாதிரி வேறு வீட்டில் விட்டு வந்துக்கிற உனக்கு கொஞ்சமாச்சும் தெரியுதா இல்லையா, சும்மா எப்போ பார்த்தாலும் வெண்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு வந்து பாபு பயங்கரமாக திட்டாங்க. இல்லைண்ணே, நான் சொல்லலைண்ணே, இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், அவங்கள நான் மறந்துடுறேண்ணே அப்படின்னு வந்து அவள் எவ்வளவோ சொல்கிறா. இதுதான் உனக்கு நல்லது, மறந்துட்டா தான் நல்லது, சும்மா அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தா நினச்சிட்டு இருந்தாலாம் நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி பாபு வந்து கோவமாக திட்டிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே ஒரு பக்கம் தெரியாமல், என்னால் வெண்பாவை மட்டும் மறக்கவே முடியலண்ணே, வெண்பா அவ்வளோ லவ் பண்ணுறேன், வெண்பா வந்து என் பொண்ணாகவே இருந்துட்டா, எனக்கு நான் நடிக்க தான் போனேன், ஆனால் என் பொண்ணாகவே வாழ்ந்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா மல்லி. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன், வெண்பாவை பற்றியே நினச்சிட்டே இருக்கிறதுனாலும் தூங்கினாலும் கனவுலேயே வெண்பாவே வரா. மல்லியம்மான்னு கூப்பிட்ற மாதிரி. சரி, எப்படியாவது நம்ம போய் வெண்பாவை பார்த்துட்டு வந்தால் நிம்மதியாக இருக்கும். அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்ததுனால தான் இப்படி இருக்குது, நம்ம போய் வெண்பாவை பார்த்துட்டு அவளுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது போய் நம்ம கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அங்கே என்னென்னா, அங்கே ஒரு பக்கம் அசிங்கப்பட்டு வந்துடுறா. அசிங்கப்பட்டு வராது முன்னாடி வாசல்லே நாகவும் பாபுவும் நிற்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எங்கே போயிட்டு வந்த, ராத்திரி டைமில் நீ எங்கே போயிட்டு வர, உனக்கு இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, வீட்டை விட்டு போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சு அப்படி கேட்குதா உனக்கு அவங்க வீடு, அப்போ வந்து ஊருக்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி மல்லியை வந்து ரொம்ப வார்த்தையால் கஷ்டப்படுத்திடுறாரு பாபு. வந்து அப்படியெல்லாம் இல்லைண்ணே, நீ எனக்கு வாக்கெல்லாம் கொடுத்தியம்மா, எங்கேயும் போக மாட்டேன், என் பேச்சை தான் கேட்பேன், நீ சொல்கிற பையனை தான் கல்யாணம், இப்படியெல்லாம் சொன்னியே, இப்படியெல்லாம் போயிட்டு வந்தால் நான் எப்படி நம்புறது, எப்படி நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு பாபு பேசுகிறாரு. பயங்கர கோவத்துலேயும் பேசுகிறாரு. மல்லி இருந்துட்டு இல்லைண்ணா என்னை நம்புனேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து எவ்வளோ சொன்னாலும் பாபு நம்பர் ஐடியாவில் இல்லை. இனிமேலாம் உன்னை விட்டு வச்சா சும்மா ஆகாது, இனிமேலாம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறேன்னா, மண் எனக்கு வந்து என் மேலே ஊற்றிக்கிறார். அவர் மேலே ஊற்றி விட்டு நான் இனிமேல் நான்லாம் செத்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தீ குளிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து தடுக்கிறா. அண்ணா இந்த மாதிரி பண்ணாதண்ணே, இதான் லாஸ்ட் டைம், இந்த மன்னிச்சு விட்டுருனே, இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேனே, சாரி என்னன்னு காலில் விழுறேன். அப்போக்கு இனிமேல் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், இப்போ இல்லைனா இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும், இனிமேல் இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக நான் செத்துருவேன், செத்துருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒன்று கூட வீடியோ அப்டேட் ஆகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.